ஆமென். மிகவும் இரக்கமுள்ளதாயே, இதுவரைக்கிடமாக ஓடி வந்தோம் மதுபார சாயங்களின் மன்றாட்டுதலை இறந்து கேட்ட ஒருவராயினும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்லை கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்திரளும். கண்ணீர் நீராக்கினியான கண்ணிகையே, இல்லை உள்ளதாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையாலே ஏற்பட்டு நாம் உங்கள் திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். பெருமூச்சிலிருந்து அறிந்திருக்கிற பாவியா இருக்கிற நாங்கள் தியானத்தை காத்துக்கொண்டு சமூகத்திலே வந்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை எல்லாம் புறக்கணியாமல் தயாரியை கேட்டு தந்துருடன் தாயே. ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் குவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதோதரைக்கிடமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் குவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதோதரைக்கிடமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதோதரைக்கிடமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நமது தாயாம் திரு அவை தூய லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் மலையடிவாரத்தில் உள்ள லூர்து நகர் என்ற குக்கிராமத்தின் ஆற்றருகே 14 வயது சிறுமி பெர்னதத் சுபிரோஸ் தன் தோழிகளுடன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென ஒரு ஒளி கண்களை கூசச் செய்தது. சிறுமி ஒளியை நோக்கி உற்று பார்க்க அங்கே அழகிய பெண் தன் கையில் ஜெபமாலை ஏந்தியவாறு காட்சியளித்தார். ஜெபமாலை சொல்லும்படி பெர்னதத்துக்கு அழைப்பு விடுத்தாள். 18 நாட்களுக்கு தொடர்ந்து வரும்படியும் பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கவும் அங்கிருந்த குருவிடம் சொல்லி ஒரு ஆலயம் கட்டவும் கேட்டுக்கொண்டார். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் அன்னையின் அற்புத காட்சி தொடங்கி 1885ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் நாள் வரை தொடர்ந்து 17 முறை காட்சியளித்தார். பெர்னதத் அப்பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டபோது நாமே அமலுற்பவம் என்று பதில் உரைத்தார். இறுதி தீர்ப்புக்கும் பிறகுதான் அன்னை ஓய்வு பெறுவாள். அதுவரை அன்னை மரியா தனது பிள்ளைகளை காக்கும் பணியில் செயல்பட்டு கொண்டிருப்பார் என்று புனித ஜான் மரியவியானி கூறுவது உண்மையிலும் இம்மையிலும் மட்டுமன்றி மறுமையிலும் நம் அனைவரையும் மகிழ்விப்பதாக வாக்களித்தார். நாமும் தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் நலம் பெற பக்தியோடு இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது தாமஸ் மெர்லின் சிந்தியா குடும்ப நன்றியாகவும், டைட்டஸ் ராஜ் லில்லி புஷ்பம் குடும்ப நன்றியாகவும், ஜோசப் ஹெமினா குடும்ப நன்றியாகவும், பி கப்ரியேல் நியூமன் ஷாமிரி குடும்ப நன்றியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாமும் நம்முடைய கருத்துக்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். புனித லூர்து அன்னையின் வழியாக இந்நாள் வரை பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக இந்த தாயின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் தாயினுடைய பரிந்துரையால், உதவியால் உடல் உள்ள நலம் பெற நம்முடைய கருத்துக்கள் நிறைவேறும். குறிப்பாக எப்பொழுதெல்லாம் இந்த தாயை நோக்கி நாம் நினைக்கின்றோமோ, வேண்டுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த தாயினுடைய உதவி புனித எலிசபெத் அம்மாளுக்கு இருந்தது போல, அதே போன்று புனித பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்து உதவியது போல நம்மையும் உடல் நலத்தையும் அருளி நம்முடைய கருத்துக்களையும் நிறைவேற்ற இத்தாய் துணை புரிய அவரது இரக்கத்தை கேட்டு மன்றாடுவோமாக. புனிதமான இந்த மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் மூலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் நிறைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பழகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேய்ச்சுவேன். எருசலேமில் நீங்கள் தேய்ச்சப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்களுக்கு நன்றி. போற்றுகின்ற
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவரது ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், உங்கள் அனைவருக்கும் புனித லூர்து அன்னையின் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ஆசீர்வாதம், கடவுள் கிருபையால் நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை இங்கே வந்து தான் அடிக்கடி கேட்குறோம், பார்த்துக்கிறோம். வேறு எங்கே போனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதிகமாக கேட்பதில்லை. நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே உங்களது வார்த்தை, அதே போல் உடைய அன்னமாள் ஆலயத்தில் வைத்தும் உங்களது வார்த்தை கடவுள் கிருபையால் நல்லா இருக்கும். எப்பொழுதுமே கடவுளது துணையால் ஆசீர்வாதத்தால் வாழ்கின்றீர்கள். அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிற பொழுது நாங்கள் குருக்களாக இருந்தாலும் உங்களது விசுவாசம் எங்களையும் வளர்க்கிறது. சரியா? அதை நான் ஏற்றுக்கொள்வேன். தனிப்பட்ட முறையில் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களது மக்களது விசுவாசம் நம்மையும் என்ன செய்கிறது? குருவாகிய என்னையும் வளர்த்தெடுக்கிறது என்று நான் சொல்வேன். அன்பார்ந்தவர்களே, புனித லூர்து அன்னையை பற்றிய வரலாறுகளை நீங்கள் அறிவீர்கள். வருடந்தோறும் கேட்டிருப்பீங்க இல்லையா? நானும் சிலவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். பிரான்ஸ் நாடு தென்மேற்கு பகுதி மிதி பிரேனே அப்படிங்கிற மலைப்பகுதி. மிதி பிரேனேங்கிற மலைப்பகுதியில் லூர்து நகரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த லூர்து நகரத்தில் தான் இந்த தாய் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். அதனுடைய மேற்பகுதியிலே ஒரு கோயில் இருக்கிறது. கோயிலுடைய அடிவாரத்தில்
அந்த அற்புத நீரூற்று எல்லாமே வரலாற்றை நான் வாசித்ததுன்னு தான் சொன்னேன். நான் நேரில் பார்க்கல. நீங்கள் யாராவது நேரில் போயிருக்கீங்களா? ஒரு சில பேர் போயிருப்பீங்களே லூர்து நகரத்துக்கு. இதுவரை யாரும் போகலையா? போனீங்கன்னா சொல்லுங்க. சரி, வந்த வரலாறை வாசிக்கிற பொழுது மேலே கோயில், கீழே குகை இருப்பதாக, இதில் நீரூற்று, அற்புத நீரூற்று இருக்கிறது. ஏழை பெர்னதெத் இல்லையா? ஆமாம், இதில் உட்காரும் பொழுது பெர்னதெத்து பக்கத்தில் உட்கார்ந்த மாதிரியே ஒரு உணர்வு. பக்கத்தில் சேர் போட்டிருக்கீங்க. ஆமாம், பார்த்தேன் திரும்பி. ரைட்டு, இந்த தாய் பக்கத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், மாறாட்ட வேண்டுவாங்க நமக்காக. அப்படி 19ஆம் நூற்றாண்டில் கேவ் நதி அப்படின்னு ஒரு நதி, அங்கே மாவு மில் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த மாவு மில்லில் தான் உங்கள் அப்பா அம்மா வேலை பார்க்குறாங்க. அப்பா பேர் பிரான்சிஸ் சுதன், அம்மா பேர் லூயிஸ் சௌபிரஸ். சரியா? மாவு மில்லில் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஏழை குடும்பம். அப்போ என்னென்னா, வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கல் தெரியாமல் இடது கண்ணில் பட்டு கண் தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் என்னென்னா, அங்கே மாவு மூட்டை 2 திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க பார்த்துக்கு. அப்போ அந்த நேரத்தில் பஞ்சம், பசி, பட்டினி, காலரா நோய் வேற அந்த இடத்துல பரவி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வீடு இல்லாமல் கடைசியில் அவங்க நடுத்தருவில் நின்ன ஒரு செயல் தான். அதன் பிறகு அவருடைய உறவினர் ஒருவர் காசோட் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பழைய சிறைச்சாலை அங்கே இடம் கொடுக்குறாங்க. இவர் ஏற்கனவே அந்த மாவு மூட்டையை திருடிட்டாருன்னு 8 நாள் சிறையில் இருந்திருக்கிறார். இப்போ வீடு தங்குறதும் காசோட் அப்படிங்கிற இடத்துல பழைய சிறைச்சாலையை தங்குறதுக்கு கொடுத்துருக்கிறார். ஊரே கேலி பண்ணும். அப்பா சிறையில் இருந்துட்டு வந்தார், இப்போ சிறையில் தான் குடும்பமே என்ன செய்யுது, தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஊரே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ பெருங்கதத்துக்கு மனசு உடைஞ்சி போகிறாங்க. இந்த ஊரே இப்படி நம்மளை கேலி கிண்டல் பண்ணுதே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப உடைஞ்சி போகுது. 14 வயது. இவங்களுக்கு பிரெஞ்சு மொழி பேசுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இப்போ பேசணும் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா தூய தமிழில் பேசுவது என்பது வேறு, நம்முடைய வழக்கு மொழி என்பது வேறு இல்லையா? வழக்கு மொழி எல்லாம் இங்கே வா, எல்லாம் இங்கே போ அப்படின்போம் இல்லையா? நீ வா போ அப்படின்போம். இப்படி நம்ம வழக்கு மொழி என்பது வேறு. சாதாரணமாக பேசுவோம் இல்லையா? பிள்ளைங்களை கூப்பிடும் பொழுதும் சரி, அழைக்கும் பொழுதும் சரி, அல்லது கண்டிக்கும் பொழுதும் சரி, நம்முடைய வழக்கு மொழி என்பது வேறு. ஆனால் தூய தமிழ் அப்படிங்கிறது வேறு இல்லையா? அவன் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் அழைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். அதே போல் இந்த தாய்க்கு எப்படின்னா, பிறந்ததுக்கு வழக்கு மொழி, அம்மா அப்பா பேசுவது அல்லது தன்னுடைய கிராமத்தில் பேசுகின்ற வழக்கு மொழி தெரிகிறது. ஆனால் பிரெஞ்சு மொழி முறையாக அந்த தாய்க்கு என்ன செய்யலை, உங்களுக்கு இந்த சகோதரிக்கு தெரியல. அப்படி ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மசபியல் குகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அங்கே அந்த கேவ நதிக்கு பக்கத்தில் நிறைய பாறைகள் இருக்கிறது. அந்த பாறையில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே சொல்லி புறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு அப்படி புறக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது தான் காற்றில் ஒரு ரீங்காரம் சத்தம் கேட்பது போல இவர்களுக்கு தெரிகிறது. திரும்பி பார்த்தா ஒரு பாறை, அந்த குகை மாதிரி 2 பாறைக்கு இடையில ஒரு 16-17 வயது ஒரு இளம்பெண் என்ன செய்கிறார், வெள்ளை உடை அணிந்து நீலக்கலர் கச்சை கட்டி காட்சி கொடுக்கின்றார். பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கிறது. இவள் பார்த்தவுடன் சற்று நேரத்தில் மறைந்து விடுகிறார். அப்படி தொடர்ந்து 1, 2, 3 காட்சிகளை இவள் தொடர்ந்து பார்க்கிறார். 4வது காட்சியில தான் அந்த தாய் இவங்ககிட்ட பேசுறாங்க. நீ நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிற, எல்லாரும் உன்னை கேலி கிண்டல் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு இந்த உலகத்துல என்னால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாவிட்டாலும் மறு உலகில் நான் உனக்கு என்ன செய்வேன், மகிழ்ச்சியை தருவேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் கொடுக்குறாங்க, தேற்றுறாங்க. அதுக்கப்புறம் 8வது காட்சியில தவம் இருக்கும்படியும் பாவிகளுக்காக மன்றாடும்படியும் இந்த தாய் என்ன செய்கின்றார், இந்த பெர்னதெத் சகோதரியிடம் கேட்கின்றார். ஜெபமும் தவமும் பாவிகளுக்காக, குறிப்பாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஜெபமாலை ஜெபியுங்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த தாய் ஜெபத்திலும் தவத்திலும் நிலைத்திருக்கும்படி கேட்கின்றார். 9வது காட்சியில அவள் என்ன செய்கின்றாள் என்றால், உன்னுடைய அகத்தால இந்த மண்ணை லைட்டாக கீறு, அதில் தண்ணீர் வரும், அற்புத நீரூற்று. அந்த நீரூற்றை எடுத்து என்ன செய்ய, உடலை கழுவி விட்டு நீ என்ன செய்ய, அந்த அற்புத நீரூற்றை பருகு. உனக்கு ஏற்பட்டிருக்கிற
நோய் குணமாகும் என்று சொல்கிற பொழுது அவளும் அவ்வாறே செய்ய ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட பெர்னதெத் அற்புதமாக குணமாகின்றார். அதன் பிறகு அவன் என்ன செய்கிறார்? எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த தண்ணீரை பருகினேன், எனக்கு குணம் கிடைத்தது என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார். 13வது காட்சியில் இந்த தாய் குருக்கள் பொதுமக்களை அழைத்து வந்து இந்த இடத்தை காண்பிக்கும்படியும் ஆலயம், பெரிய ஆலயம் ஒன்றை கட்ட சொல்லும்படியும் கேட்பதாக கூறுகிறது. 16வது காட்சியில் தான் இந்த பெர்னதெத் என்ன செய்கிறார்? மாதாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு இதுவரைக்கும் பல தடவை காட்சி கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட பேசுகிறீங்க, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, கருணை நிறைந்த முகமாக இருக்கிறீங்க, எனக்கு ஆசீர்வாதம், உடலெல்லாம் சுகம் தந்திருக்கிறீர்கள். தாங்கள் யார் என்று கேட்டால் இவ்வுலகிற்கு எப்படி சொல்வது? தாங்கள் யார்? அப்பொழுதுதான் இந்த தாய் சொல்கிறாள், நாமே அமலர் உற்பவோம் என்று தன்னை இந்த தாய் வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு 17வது காட்சியில் இவள் நிறைய மக்கள் அழைச்சிட்டு வாங்க. அந்த மாதாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அழைச்சிட்டு வாங்க. அப்படி அழைச்சிட்டு வந்து காண்பிக்கின்ற பொழுது மக்களால் அந்த தாயினுடைய காட்சியை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த பெர்னதெத் கையில மெழுகுதிரி வைத்து ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாள். அந்த மெழுகுதிரி கரைந்து இவளது கையில் பட்டும் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து அவள் ஜெபித்து கொண்டே இருப்பதை மக்கள் பார்க்கிறார். மெழுகுதிரி கரைஞ்சிட்டு கையில படுது, சுடுமே, நான் சுடலையே, அப்படியே நிற்கின்றாளே, இவளது முகம் பரவசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இவளது முகத்தை மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பெரிய பரவச தோற்றத்தை பார்க்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். மோசே கடவுளை பார்க்கின்ற பொழுது அவரது முகம் பிரகாசமாக இருக்கும். அவர் இறங்கி வருகின்ற பொழுது மக்கள் மோசையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட பயப்பட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மோசையின் முகம் பிரவசமாக இருக்கும், ஒளி தோற்றமாக இருக்கும். ஏன்னா மோசை கடவுள்கிட்ட ஒரு நண்பனிடம் பேசுவது போல பேசுவார். அதனால மக்களுக்கு அவரது முகத்தை பார்க்க முடியல. அதனால அவர் என்ன செய்தார்? முக்காடு போட்டுக்கொண்டார். தன்னுடைய முகத்தை மக்கள் பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய ஒளி பிரகாசித்தது போல பிரகாசித்தது என்று பார்த்தேன். அதே போன்று அன்னையினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது பெர்னதெத்தினுடைய முகம் பிரகாசம் ஆகிறது. அதை பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவளது முகத்தை கண்டு அவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். அவர்கள் திகைத்து நிற்கின்றார்கள், ஆச்சரியத்திற்கு உரியவர்களா. அதே ஒரு 18வது காட்சியில் அவர் என்ன செய்கின்றார் என்றால், ஆயர்கள், குருக்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் எல்லாத்தையுமே போய் இந்த காட்சியை பற்றி எடுத்து சொல்கின்றார். அவர் சொல்றதை கேட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுட்டு நீதிமன்றத்துல ஒரே விவாதம், உண்மையா உண்மை இல்லையா, எப்படி பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவள் சொல்வதையெல்லாம் கேட்டு எழுதி விவாதம் தான் நடந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அவள் சந்திக்கின்றார். அப்பொழுது அந்த ஊற்று நீர் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதனால என்ன செய்யறாங்க? எல்லா மக்களுமே அங்கே வந்து அந்த ஊற்று நீரை பருகிற பொழுது நோயெல்லாம் குணமாகிறது. படுக்கையில் இருந்தவங்க, சக்கரை நாற்காலியில் இப்படியெல்லாம் இருந்தவங்க எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த ஊற்று நீரை கொடுக்கிற பொழுது எல்லாருமே குணமாகி அந்த பேராலயத்தில் பதிவு சுவட்டில் என்ன செய்கிறாங்க? எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் இப்படி ஒரு நோயோடு வந்தேன், நடக்க முடியாது, இப்படிப்பட்ட படுத்த படுக்கையாக இருக்கிற என்ன மாதா குணமாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? பதிவேட்டில் எழுதி வைக்கிறாங்க. இந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால், நிறைய பேர் அப்போ குணமான உடனே இவட்ட போய் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை பார்ப்பாங்க, அவங்க அம்மாவை பார்ப்பாங்க, அவங்கள போய் பார்ப்பாங்க. பெர்னதெத்தை, உங்கள் மகள் இப்படியா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா. அப்படி கூட்டம் நிறைய வர 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 இவன் ஏழையாக இருந்தாலும் கூட தன்னை மனிதர்கள் வந்து ஒரு வியாபார பொருளாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்க்கின்றார். ஏன்னா ஏழை குடும்பம்னு தெரியும், மாதவ காட்சி கண்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அப்போ பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பக்கத்தில் வந்து நிறைய கேள்விகளை கேட்பாங்க, அவங்கள ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் இவங்க வந்து ஒரு ஏழையாக இருந்தால் கூட அதை ஒரு பயன்படுத்தாமல் என்ன செய்கிறாங்கன்னா தவிர்க்கின்றார்கள். மக்கள் கூட்டம் தன்னை சந்திப்பதை தவிர்த்து அந்த ஊரில் பிரான்ஸ் அந்த லூர்து நகரில் இரக்கத்தின் கன்னியர் சபை அப்படின்னு சகோதரிகள் பணி செஞ்சுருக்கிறாங்க. அந்த சபையில் போய் இவங்க என்ன செய்கிறாங்க? சேரும். அப்போ அது ஊருக்குள்ளேயே இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் தொடர்ந்து மக்கள் கூட்டம் எப்படியும் ஊருக்குள்ள இருந்தால் வரத்தானே செய்யும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மத்திய பகுதி நெவேஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய்
அங்கே இதே மாதிரி கன்னியர் சபையில் உடல்நலம் குன்றியவர்களை கவனிக்கின்ற இடம் இருக்குது. அங்கே போய் இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் கவனிக்கிறாங்க. திரும்பி அவங்க என்ன செய்யலை, இந்த லூர்து நகருக்கு உள்ள வரவில்லை. தன்னுடைய 35வது வயதில் இந்த பெர்னதத் என்ன செய்கிறாள் என்றால் இறைவனடி சேர்கின்றாள். 35 வயசுலே. குழந்தை தெரசம்மாள் 24 வயதில் கடவுளோடு ஆழ்ந்த உறவில் இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களாக மாறுவார். கடவுளோடு ஆழ்ந்த உறவில் இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்றவர்களாக மாறுவார். அதனால் குழந்தை தெரசம்மாளுடைய படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு 50 வயது கடந்த மாதிரி இருக்கும் முகத்தை பார்க்கின்ற பொழுது. ஆனால் 24 வயதிலேயே அந்த தாய் ஆன்மீக முதிர்ச்சி அந்த தாயினுடைய முகத்தில் தெரியும் குழந்தை தெரசம்மாள். அதே போன்று இவர்கள் 35 வயதிலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய அழியாத உடல் 1909 1919 2 தடவை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இறந்த அந்த நெவேஸ் அந்த கன்னியர் மடத்தில் அவங்களுக்கு நம்ம கல்லறை மேலே ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு எழுகின்ற பொழுது ஆராய்ச்சிக்காக 1909 1919 2 தடவை இந்த பெருநிலத்தினுடைய உடலை எடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான அழிவும் இல்லாமல் தூய்மையாக அப்படியே என்ன செய்கிறது, பிரகாசமாக அவரது முகம் இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. எனவே அவருக்கு அந்த கோவில் அவருக்காக கட்டுவதற்கு ஒரு சான்றாக அது அமைந்தது. அதே போன்று மாதாவினுடைய அந்த மலையின் மேலே 3 பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு பிப்ரவரி 12ஆம் தேதி பெருநிதத்திற்கு மாதாவினுடைய முதல் காட்சி கொடுத்த தினத்தை உலக நோயாளிகள் தினமாக கருதுகிறார். பிப்ரவரி 12 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலக நோயாளர்களின் தினமாக அன்றைய நாளானது கருதப்படுகிறது. வில்லியனூர் அங்கு 1877ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து கப்பலில் வரப்பட்ட லூர்து அன்னையினுடைய சுரூபமானது அங்கே வைப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது பிப்ரவரி 7ஆம் தேதி அந்த அன்னையினுடைய சுரூபமானது தேரில் ஏற்றப்பட்டு இராணுவ இசையுடன் பல பாதுகாப்புகள் இசையோடு அந்த சுரூபமானது எடுத்து வரப்பட்டிருக்கு. இப்படி எடுத்து வருகின்ற பொழுது ஒரு கிராமத்தின் வழியாக செல்கிற பொழுது அவங்க விடலை. அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த சுரூபமானது அற்புதமாக திரும்பி வேறு திசையை காண்பித்ததாக அது மனவெளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாதையின் வழியாக அந்த சுரூபமானது உள்ளே எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருக்கின்ற புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி பேராயர் லெவனா என்பவர் அந்த அற்புத சுரூபத்தை புனிதப்படுத்தி அந்த ஆலயத்தில் நிறுவியிருக்கிறார் வில்லியனூரில். எனவே அந்த அற்புதமான சுரூபம் பிரான்ஸ் நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியே தமிழ்நாட்டில் வேற எங்கேயெல்லாம் லூர்து அன்னை ஆலயம், சென்னையில் பெரம்பூர் கொடம்பாக்கம், திருச்சியில் புனித வளனார் கல்லூரி ஆலயம் அங்கு, மதுரையில் கே புதூர், கோவையில் எம்பி பாளையம் லூர்துபுரம், நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இன்னைக்கு இடுந்தகரையில் மிக சிறப்பாக தேர் வைத்து கொண்டாடி இருப்பார்கள் இல்லையா. இதில் இந்த தாயினுடைய வரலாற்றில் வரக்கூடிய அப்படி என்றால் இந்த தாய் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏழை குடும்பம், அந்த தாயை தான் பெருமிதத்தை சகோதரியை இந்த அன்னை தேடி சென்றார். எலிசபெத் அம்மாள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது தேடி சென்றார். அதை போன்று காணவர் திருமணத்தில் அந்த குடும்பம் தலை குனிந்துவிடக் கூடாது என்பதற்காக அற்புதத்தை செய்வதற்கு அந்த தாயின் மீது இருந்தார். ஆக யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் மனக்கவலையில் இருக்கிறார்களோ, யாரையெல்லாம் இந்த உலகம் வெறுத்து ஒதுக்குகிறது, யாரெல்லாம் விளிம்பற்ற நிலையில் இருக்கிறார்களோ, ஓரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட மக்களை இந்த தாய் ஒருபொழுதுமே கைவிட மாட்டார். இரண்டாவதாக ஜெபமும் தவமும் இந்த தாய்க்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நாம் ஜெபமாலை ஜெபித்து அதை போன்று தவமும் ஒருத்தல் இருந்து இந்த தாயிடம் ஒப்படைக்கிற பொழுது அந்த ஜெபத்தை இந்த தாய் இறைவனது பாதத்தில் அர்ப்பணித்து புதுமைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தாய் கொடுக்கின்ற அழைப்பு ஜெபமும் தவமும். அதே போன்று உடல் நலமும் உள்ள நலம். பெர்னதத்து உடல்நலத்தாலும் பாதிக்கப்பட்டால், உள்ள நலத்தாலும் பாதிக்கப்பட்டால், எல்லாரும் கேலி கிண்டல் செஞ்சார். அதனால
உடல் நலமும் கொடுத்தால் உள்ள நலமும் கொடுத்தார். ஒரு நேரம் அவர் கஷ்டப்பட்ட பொழுது அந்த உடல்நலத்தை கொடுத்து அந்த ஊரே கேலி கிண்டல் செய்தாங்க. ஊரே திரும்ப வந்து என்ன செஞ்சது? பெருநதத்தை வந்து சந்தித்து உயர்வான இடத்தில் வைத்து. எனவே இந்த தாயை தேடுகின்ற பொழுது உடல் நலமும் உள்ள நலமும் இந்த தாய் கொடுக்கின்றார். நான்காவதாக இந்த தாய் நம்மிடம் கேட்டுக்கொள்வது, பாவத்திலிருந்து விடுபட்டு எழுங்கள், இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள். இதைத்தான் சுட்டி காண்பிக்கும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் அழ வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக இந்த தாயிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தாயிடம் நெருங்கி வர வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு நெருங்குகின்ற பொழுது தாயினுடைய உதவிக்கரம் நம்மை வந்து சேரும். இயேசுவும் அன்னை மரியாளும் உதவி செய்ய எப்பொழுதுமே காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவியை நாம் பெறுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு தேவை. பக்கத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னாலும் கூட, உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடக்குவாதம் உற்றவனை ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இயேசு என்ன செய்வார்? அந்த அற்புதத்தை செய்வார். அதே போல இவர் வந்து ஒரு பரிசேயருடைய நூற்றுவ தலைவர் மகனை குணமாக்குதல் அப்படிங்கிற நிகழ்வுலாம் வரும் பொழுது ஒருத்தர் இயேசுகிட்ட போய் சாட்சி சொல்லுவார். இவர் நமக்கு ஒரு தொழுகை கூட கட்டி தந்திருக்கிறார், நீர் உதவி செய்வதற்கு இவர் தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லுவார். இப்படி சில பேருடைய சான்று, நற்சான்று என்பது தேவைப்படுகிறது. அதே போல கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்கும் நம்முடைய ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுப்பது தான் இந்த ஜெபம், தவம், ஒருத்தல், பாவத்தில் இருந்து எழுதல், அடுத்தவர்களுக்காக குறிப்பாக ஜெபித்தல். இதையெல்லாம் செய்கிற பொழுது இந்த தாயினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கும். அதே போன்று ஒருமித்த கருத்தோடு வேண்டுகிற பொழுது, அதுவும் நமக்காக அல்லாமல் அவர் அருகில் இருக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டுகின்ற பொழுது அந்த கருத்து என்பது நிறைவேறுகிறது. எனவே இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் நம்முடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக தேவை. நாம் நம்முடைய வேண்டுதலை எழுப்புறோம், ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் பல வேளைகளில் கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தாயிடம் இந்த திருப்பலியின் வழியாக ஆசீர்வாதத்தை கேட்போம். நாங்களும் உமக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், பாவத்திலிருந்து விடுபட்டு எழுவோம், ஆண்டவரை நாடி வருவோம், எங்களுக்காக ஜெபியுங்கள் தாயே. அதே போன்று எங்களது குடும்பங்கள், சமூகங்கள், நம்ம ஊரில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறதோ அந்த குடும்பங்களை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவர்களாக. அதே போன்று உடல்நலம் குன்றியவர்களை இந்த தாய் அன்று நடந்த அதே புதுமையை கொண்டு இன்றும் நம்முடைய வீடுகளை சந்தித்து, காணவர் திருமணத்திற்கு சென்ற தாய் நம்முடைய வீடுகளையும் சந்தித்து உடல்நலம் குன்றியவர்களை குணப்படுத்த மன்றாடுவோம். இந்த தாய்க்கு நாமும் சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஒத்துழைப்பும் கொடுப்போம், ஆசீர்வாதத்தை கேட்டு மன்றாடுவோம். ஆகும். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன நமது ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். கடவுளை அன்பு கூறுவது என்பது முழு மனதுடன் நாம் அயலாருக்கு சேவை செய்வதாகும் என கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழியில் அருள்பணியாற்றும் குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வரமருள அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நல்வாழ்வு தரும் இறைவா, ஏழ்மை இல்லா உலகம் வேண்டும், செல்வ செருக்கு ஒளிய வேண்டும், பிறரின் துன்பம் உணர வேண்டும், நாடும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை கொண்ட தலைவர்கள் உருவாக அருள் புரிய வேண்டும் என்று அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ உன் அடியேன் என்று தன் வாழ்க்கையை உமக்களித்த அன்னை மரியாளை போன்று
நாங்களும் உலக தீமைகள் சோதனைகளை வரும்போது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தருள வேண்டும் என்று அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டு மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் மேன்மையை உணர்ந்து கொள்ளவும் தனது சிலுவை மரணத்தின் வழியாக அவர் பெற்று தந்த மீட்பின் பலன்களை உரிமையாக்கிக் கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்றும் உலகில் வறுமை, நோய், தனிமை, முதுமை, இல்லாமை, இயலாமை போன்ற பல துன்பங்களால் வேதனையுறும் மக்கள் அனைவரும் உமது ஆறுதலை பெற்று மகிழச் செய்ய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கும் நீங்காமல் நிறைந்திருக்கும் இறைவா, இன்று நாங்கள் காணும் நிதி நெருக்கடி, பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணங்களை பார்த்தல் இன்று எமக்கு உடனடி தேவையாக இருப்பது எம் ஆற்றல்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருவதுதான். அப்படி பகிர்ந்து கொள்வது எம் ஆற்றலை அதிகரிக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவைகளையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதம் சமர்ப்பிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, ஆழ்ந்த நம்பிக்கையோடும் தாழ்மையான உள்ளத்தோடும் உடைய பாதம் என் மக்கள் எடுத்து வைத்த வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்து இரக்கம் காட்டியிருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 280. பாடல் எண் 280. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை திரளுமாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டல் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள்.
செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித லூர்து அன்னையின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினளித்ததால் தன்னை முடிவுரை திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றுகளும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்த கழிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுகளுடன் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நேரம் விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஓ
தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணத்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பே இயேசுவே, இந்த பலிபீடத்தில் இறங்கி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பலியிலே கலந்து கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகளின் கருத்திற்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். மேலும் உயிர் தழுவது நோக்கடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் அனைவூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எம்முடைய பாதுகாவலரின் ஞான தகப்பன் புனித பிரான்சிஸ் சவேரியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள்.
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவர்களே கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
இந்த லூர்தன்னையின் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த உணவைக் கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ் வரும் நாங்கள் அதை கண்ணி கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின் மேய்ப்பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. பாடல் எண் 809. பாடல் எண் 809. நிரந்தர சகாயத்தின் நேசாண்டவளே, வாசனகார தேவதாயே, உம்மை நாங்கள் எங்களுடைய வீட்டின் ஆண்டவராகவும் மட்டியாகவும் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொள்கிறோம். கொள்ளை நோயில் மின்னல் நெருப்பு புயல் காற்றிலிருந்தும் விமான தாக்குதல் விரோதிகளின் பகை குரோதத்திலிருந்தும் தீய சக்திகளிடமிருந்தும் எங்கள் வீட்டை பாதுகாத்தரலும். மிகவும் அன்புள்ள தாயே, எங்கள் வீட்டில் வசிக்கிறவர்களை ஆதரியும். நாங்கள் அங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் எங்களுக்கு துணையாய் இருந்து சடுதி மரணத்திலிருந்து எங்களை ரட்சியும். எங்களை சகல பாவங்களில் நின்றும் ஆபத்துகளில் நின்றும் காப்பாற்றும். இவ்வுலகில் நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட நித்தியத்திற்கும் அவருடைய இன்பமான தேவ தரிசனத்தை அடைந்து மகிழும் பெற எங்களுக்காக வேண்டி மன்றாடும் தாயே. ஆமென். ஓ மரியே, என்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக்
கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. புனித லூர்து மலை மாதாவே, புனித சவேரியாரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, புனித இன்னியாசியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, பேராட்சியம் வருக.